நாங்க என்ன பண்றோம், இங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம 100 ஆண்டுகள் சினிமாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்தியால. ஆனா சினிமாவோட உண்மையான நிலை என்ன அப்படின்றது இந்த ரூம்ல இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது நம்ம 100 ஆண்டுகளை கொண்டாடுறோம், இதாச்சு அதாச்சு எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா டெய்லி ப்ரொடியூசர்ஸ் வந்து காணாம போயிட்டே இருக்காங்க. இது நீங்க எல்லாரும் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, ஒரு புது டெக்னாலஜி, டிஜிட்டல் சினிமான்னு ஒரு டெக்னாலஜி வந்து உள்ள வந்துச்சு. அந்த டெக்னாலஜி உள்ள வரும்போதும் அதுக்கு நிறைய நான் இது பண்ணியிருந்தேன். என்னோட படமும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் பண்ணியிருந்தேன். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மேட் இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் சிவகிரி படத்தை பத்தி சொல்லணும்னா. ஸோ இன்னைக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மெயினா டீல் பண்ண போறது 2 பேரோட ப்ராப்ளம்ஸ். ஒன்னு வந்து ப்ரொடியூசரோட ப்ராப்ளம்ஸ். அவங்க தான் வந்து பிளட், இண்டஸ்ட்ரியோட ரத்த ஓட்டமே அவங்க தான். நம்ம வந்து கால், கை, தலை, கண்ணு, மூஞ்சி அப்படின்னு எல்லாம் வெளி ஓட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, ரத்தம் வந்து வெளியில தெரியாது. ஆனா அதுதான் நம்ம உடம்புல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ன்றது சினிமாவோட ரத்த ஓட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சூழ்நிலையில ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஒரு காரணத்தினால படங்கள் பண்ணுவது ரொம்ப சுலபமா மாறிடுச்சு. டிஜிட்டல் டெக்னாலஜி வந்த பிறகு ஈஸியா படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதும் நிறைய பிரச்சனைகள் வருது. பிரச்சனை வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, நம்பர் ஆஃப் பிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அதாவது 2005 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 தியேட்டர்ஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து 1000க்கும் கம்மியா உள்ள தியேட்டர்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 2005 வந்து ஒரு ஆவரேஜா 150 படங்கள் மேக்சிமம் ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல போன வருஷம் 2012 மட்டும் சென்சார் ஆன படங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 277 படங்கள் வந்து சென்சார் ஆயிருக்கு. ஸோ இந்த படங்களுக்கு வந்து படங்கள் அதிகமாயிருச்சு, தியேட்டர் கம்மியாயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினால படங்கள் தியேட்டருக்கு போகும்போதும் கரெக்டா வந்து ஒரு 5 நாள் தான் அவங்களுக்கு பிசினஸ் மேக்சிமம். அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, செகண்ட் வீக்கெண்ட்ல சாட்டர்டே, சண்டே. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை தியேட்டர்ல வைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சினிமாவோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அந்த தியேட்டரிக்கல் ரெவென்யூ தான். அதாவது ஒரு படத்தை பல விதத்துல விநியோகம் செய்யலாம். அதுல வந்து சேட்டலைட் கொடுக்கலாம், இன்டர்நெட் ரைட்ஸ் கொடுக்கலாம், எஃப்எம்எஸ் கொடுக்குறோம், இது பண்றோம், அது பண்றோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதை நம்பி நம்ம படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அதோட கம்பேர் பண்ணும் போதும் மேஜர் ரெவென்யூ சினிமாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வரக்கூடிய தியேட்டரிக்கல் இன்கம் தான். அந்த டிக்கெட் ரெவென்யூ தான் வந்து மேஜரான ஒரு எலிமெண்ட். இப்போ இந்த தியேட்டரிக்கல் ரெவென்யூவை மாடலை பேஸ் பண்ணி இன்டர்நெட்ல ஒரு ஆன்லைன் தியேட்டர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஆன்லைன் தியேட்டரோட பேசிக் இது என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் இது வரைக்கும் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு தியேட்டர்ல போய் படம் பார்க்கறாங்க. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு அதுல என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து அவங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படியே படத்தை பார்க்கலாம், இமிடியேட்டா படத்தை பார்க்கலாம். ஸோ அந்த தியேட்டரிக்கல் ரெவென்யூ மாடல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. எப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து தியேட்டர்ல இருந்து ரெவென்யூ வருதோ அதே மாதிரி ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இதையே நான் சொல்லிட்டு இருக்கேன், பாக்கெட் பாப்கார்ன்றது வந்து இன்னொரு மீடியாவா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு மீடியாவை நாங்க எப்படி ப்ரொமோட் பண்றது, இன்னொரு மீடியா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நீங்க இன்னொரு மீடியாவை நீங்க ப்ரொமோட்டே பண்ணல. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லேப் மாதிரி. இங்க லேபோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் நீங்க எல்லாரும் கிளியரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை வந்து பிரிண்ட் போட்டு தியேட்டருக்கு அனுப்புவாங்க. இதுதான் ஒரு லேபோட ஒர்க்.
ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை பிரிண்ட் போட்டு அதை என்கிரிப்ட் பண்ணி ஆன்லைன்ல அவைலபிளா பண்றதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் தேவை. அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மையும் அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அது எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்றோம். ஸோ மக்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுல படங்கள் கொடுக்கும் போதும் அதை பிரிண்ட் போட்டு எல்லா சைட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் பேசிக் பிளான். ஸோ வெப்சைட் பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் அதோட ரீச் என்ன அப்படின்ட்டு. ஆனா அதோட இன்கம் வந்து ஆல்வேஸ் ப்ராப்ளமா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த மீடியாவா இருந்தாலும் சரி, பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் சரி, டெலிவிஷன் மீடியாவா இருந்தாலும் சரி, ரேடியோ மீடியாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சினிமாவை பத்தி நியூஸ் போடுறீங்க, அதனால உங்களுக்கு பத்திரிகைகள் விற்குது, மக்கள் பாக்குறாங்க, அது மூலமா உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் கிடைக்குது, விளம்பரம் மூலமாக உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. இந்த அமைப்பு மூலமா இப்போ பாக்கெட் பாப்கார்னோட லேப் அமைப்பு மூலமா நீங்க உங்க எல்லா படத்தையும் நீங்க உங்களோட வெப்சைட்ல நீங்க போடலாம். அதுல ஆடியன்ஸ் வந்து எப்படி சினிமா நியூஸ் பாக்குறாங்களோ அதே மாதிரி டிக்கெட் வாங்கி படம் பார்க்கலாம். அது போக அந்த டிக்கெட் வாங்கி அவங்க படம் பார்க்கும் போதும் அதுல இருந்து உங்களுக்கு டிக்கெட் சேல்க்கு அகேன்ஸ்ட்ல உங்களுக்கு இன்கமும் வருது. இதுதான் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். எல்லாரும் பேசிக்கா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். am I clear to everybody? yes, particularly the press people. okay, so இதுதான் அதோட விஷயம். அடுத்தது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க மார்க்கெட் சர்வே பண்ணும் போதும் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பைரசி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், பைரசி ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆனா பைரசியோட ரூட் காஸ் நாங்க மார்க்கெட் சர்வே பண்ணும் போதும் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. எல்லா தொழிலுக்குமே அடிப்படை வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். சோ இந்த டிமாண்ட் இருக்கு, ஒரு படத்தை அவன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க. ஆனா அதோட அவைலபிலிட்டி வந்து சுத்தமா இல்லை. இப்போ உங்கள எந்த மீடியால வந்து நாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 52 கண்ட்ரிய குறைஞ்சபட்சம் போய் சேருது. ஒரு சேட்டலைட் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல கொடுத்தோம்னா எல்லாருமே வெப்சைட்ஸ் வச்சிருக்கீங்க, உலகம் ஃபுல்லா போய் சேருது. ஆனா அத்தனை தியேட்டர்ஸ் ஒரு படத்தை 1000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா கூட உங்க பத்திரிகை போய் சேர்ந்து அந்த விளம்பரம் சேர்ந்து அதை பார்க்கணும்னு நினைக்கிற ஒண்ணு ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படம் அவைலபிளா இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ 1000 தியேட்டர்ல போட்டாலும் அதுதான் நிலைமை. இன்னைக்கு எத்தனை தியேட்டர்ல படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட அடுத்த நிலைகள் அடுத்தது என்ன ஆகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும். சோ நான் ரொம்ப டீடைல்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இப்போ வந்து 1 இயர்க்கு த்ரூ அவுட் த இயர் வந்து படத்தை ஆன்லைன்ல வச்சிருக்கலாம் ப்ரொடியூசர்ஸ். உங்க சைட் மூலமாவோ இல்ல அதுக்கு மேலேயும் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா பண்ணலாம். சேட்டலைட் ரைட்ஸ் அவங்க விற்கிறாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் விற்கும் போதும் ஆடியோ எப்படி தனியா பிரிச்சு எடுத்துடுறாங்களோ அந்த மாதிரி இன்டர்நெட்டையும் அவங்க தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். விற்கும் போதும் பிரிண்டா விற்கிறதுக்கு பதிலா பிரிண்ட் அதாவது ஹார்ட் டிஸ்க்ல ஒரு காப்பியா கொடுப்பாங்க, அதுக்கு பதில் லிங்கா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அதாவது சினிமால வந்து தியேட்டர்ல படங்களை விற்கும் போதும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு எம்ஜின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. மினிமம் கேரண்டி அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி அதை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஷேர் பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தியேட்டருக்கோட பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம லேப் டெக்னாலஜி, அதாவது இன்டர்நெட் லேப்ன்ற இந்த டெக்னாலஜியின் அடிப்படையில் ஒரு ப்ரொடியூசர் வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போதும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 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 ரெவென்யூ மாடலை அப்படியே இதுக்குள்ள கொண்டாடலாம். அதாவது தியேட்டர்ல உள்ள என்னென்ன இருக்கோ மினிமம் கேரண்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஷேர், என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ அது எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டாடலாம். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு பெரிய அளவுல ஒரு இன்கமா இருக்கும். லாங் ரன்ல அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ இந்த பைரசியோட கோர் ப்ராப்ளம் டிமாண்ட் இருக்கு ஆனா சப்ளை இல்லை. அந்த டிமாண்ட் இருக்கு ஆனா சப்ளை இல்லை. சார் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
ஓகே, அதாவது டிமாண்ட் இருக்கு ஆனா சப்ளை இல்ல. அந்த சப்ளையை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல நிறைய லீக்ஸ் இருக்கும். இப்போ நீங்க எந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த மைக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 10ல் 1 பங்கு தான் இருக்கும். அது நமக்கு வந்து சேர்றதுக்குள்ள அந்த பிரைசிங் வந்து அப்படியே அதிகமாயிட்டே போகுது. அதே மாதிரி சினிமால எல்லாம் ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல கொடுத்து அந்த அதுல இருந்து ரெவன்யூ வந்து ப்ரொடியூசருக்கு சேர்றதுக்குள்ள நடுவுல நிறைய விதத்துல வந்து அந்த இன்கம் வந்து செதறுது. இதுல அவங்க பண்ணும் போதும் என்ன நடக்குது அப்படின்னா ஆடியன்ஸ் ஓட பேரு, அவங்க எப்போ டிக்கெட் வாங்கினாங்கன்ற நேரம், அப்புறம் சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி அப்படின்ற 3 இன்ஃபர்மேஷனும் டிசிஆர்னு ஒன்று வரும், ரிப்போர்ட் ஒன்று வரும். இதே மாதிரி உங்க வெப்சைட்ஸ் யாரெல்லாம் இதை போடுறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனோட ரிப்போர்ட்ஸ் வருது. இந்த ரிப்போர்ட்ஸ் வரும்போதும் என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா சார் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. ஓகே, என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் வரும்போதும் ப்ரொடியூசர் வந்து யாரு எப்போ பார்த்தாங்க அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை வந்து கோத்ரூ பண்ணும் போதும் அவங்களுக்கு பேரும் லொகேஷனும் வரைக்கும் வந்துருது. ஸோ இப்போ அவங்க வந்து மதுரையில் ஒரு பார்ட்டிக்கு வித்திருக்காங்க இல்லை ஒரு தியேட்டர்ல போட்டிருக்காங்கன்னா மதுரையில இருந்து சேல் ஆகக்கூடிய டிக்கெட்ஸ் உள்ள இன்கம் வந்து அவங்க அந்த பீப்புள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது அந்தந்த ஏரியாவை டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க இப்போ வந்து இன்டர்நெட்ல வந்து நீங்க படங்களை போடுறீங்க, நாங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 பேர் வேற வேற நாட்டுல இருந்து படத்தை பார்க்க சொல்றீங்க, உங்க சைட்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்க, அவங்களோட பேரு, ஊரு, ஸ்டேட், கண்ட்ரி அண்ட் சிட்டி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்க ரிப்போர்ட்ஸ் நாங்க உங்களுக்கு சப்மிட் பண்ணும் போதும் அதெல்லாம் இருக்கா அப்படின்றத பாத்துக்கலாம். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் நீங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மோர். ஃபைன், ஓகே. ஸோ போன வாரத்துல வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தோம். ரொம்ப அருமையா எல்லாரும் கவர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து பாக்கெட் பாப்கார்னை பத்தி கிடையாது. இது வந்து நீங்க எல்லாரும் மீடியா நண்பர்கள், சினிமாவை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள்ன்றதுனால நான் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கேன். இது மூலமா நீங்களும் பெனிஃபிட் ஆகலான்ற கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இனிமே வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி பிரஸ் மீட் அப்போ கவர்ல ஸ்டில்லும் படத்தோட ரைட்டப்பும் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி படத்தோட லிங்கையும் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க உங்க சைட்ல போட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டைப் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமா உங்களுக்கு இன்கமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் அந்த கான்செப்டோட பேசிக்.